ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு குட்டி பையன் ஒரு குட்டி பொட்டை செஞ்சான். அதுக்கு கலர் கலரா பெயிண்ட் பண்ணான். நான் செஞ்ச போட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். அதை பார்க்கும் போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருந்தான். ஒரு நாள் ஒரு போட்டில் அந்த போட்டை விரல விட்டான். அந்த போட்டு அந்த தண்ணியில் மெதுவாக போக அவன் ரொம்ப ஜாலியாக இருந்தான். போட்டு போகுதுன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்னாச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி வேகமாக அந்த போட்டை அடிச்சுட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சா என் போட்டு போயிடுச்சு. பின்னாடியே ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வேகமாக போட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன் நான் செஞ்ச போட்டு வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு நாள் நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது செஞ்ச போட்டை பார்த்தான். ஒரு கடையில் செஞ்ச போட்டை பார்த்தான். ரொம்ப சந்தோஷம். அது நான் செஞ்ச போட்டுன்னு தந்துருங்கன்னு சொன்னாங்க. நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி நீனும் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு வேணும்னு அந்த பையன் கேட்டான். அந்த கடைக்காரு 10 ரூபான்னு சொன்னாங்க. நான் செஞ்ச போட்டை நான் அம்மாட்ட வாங்கி வீட்டுக்கு போய் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு 10 ரூபா சேமிச்சிட்டான். நேராக அந்த கடைக்கு போய் 10 ரூபா கொடுத்துட்டு நான் செஞ்ச போட்டுன்னு எனக்கே கொடுத்துன்னு சொன்னான். காசு வாங்கிட்டு போட்டை கொடுத்துட்டாரு. அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டான். நம்மளும் இதே மாதிரி தான் குட்டி குட்டி தவற செஞ்சு விலகி போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா விட்டு. ஏசப்பா தன்னோட சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளெல்லாம் மீட்டெடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இனிமேல் குட்டி குட்டி பாவம் செய்யாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். God bless you.